ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் டான்ஸ் மராத்தான் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பயங்கரமான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கெட்டப் கொடுத்தாங்க. ஸோ யார் யார் அதை நல்லா பண்ணாங்க, யார் யார் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அடுத்து அன்ஷிதா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க விஷாலோடைய அந்த இஷ்யூக்கு. ஸோ அதையும் பேச போகிறோம். ஸோ அது யாருனாவாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத க்ளீனாக சொல்லிட்டாங்க. ஸோ தர்ஷிகா அவங்க நேற்று போட்டிருந்தாங்கல்ல, அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டில் இருக்கோம் நம்ம. அதாவது உள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த டாஸ்க் விளையாடணும்னு சொல்லிட்டு உத்வேகமாக செயல்படுறாங்க. ஆனால் எனக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது ரயான் தான். ஸோ சிம்பு மாதிரி எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி டைலாக்ஸ், அவருடைய டெலிவரி என்ன வேறு லெவலில் பேசலாம். அட்லீஸ்ட் இது இதாச்சும் பண்ணலாம். கை வித்த இப்படி பண்ணுறது, சும்மா நீ பேசாதடா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அது இல்லவே இல்லை. சுத்தமாக கேவலமாக இருக்குது. விஷால் எல்லாமே நல்லா பண்ணார். ஆனால் விஜய் கேரக்டர் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஷட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ரொம்ப மொக்கையாக பார்த்தீங்கன்னா ரயான் எதுவுமே பேசுறது இல்லை. சுனிதா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள், அவர் எஃபர்ட் நல்லா இருக்குது, எஃபர்ட் போடுறாரு. பட் அது ஸ்க்ரீனில் வரமாட்டேது ஒழுங்காகவே. விஜய் சேதுபதி மாதிரி நம்ம உணர முடியல. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. மற்றபடி எல்லாரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. அர்ணவ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிடிக்கலை. அப்புறம் தனம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னால் தண்டம் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கு த்ரிஷாவுக்கு. அதாவது ஓகே, அவங்கெல்லாம் ரொம்ப பேட் இல்லை. த்ரிஷா மாதிரி அந்த பணிவு மட்டும்தான் இருக்கே தவிர, த்ரிஷா மாதிரி ஒரு டான்ஸோ இல்லை எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங் சௌந்தர்யா கிட்ட. மற்ற எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப டாப் நாச் பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா தீபக் தான். ரஜினி சாரா பின்னுறாரு மனுஷன் ஃப்ரேமில். ஆனால் என்ன தாடி கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு ஒரு ஒசாமா மாதிரி இருக்கார். அவர் படையப்பா மாதிரி இருக்கார், ஒசாமா மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. சரியா? மற்றபடி அவரோட சாச்சனாக்கு நான் கப் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டதுக்கு சாச்சனா திருப்பி ரிவீட் அடிச்சிச்சு. நீ கப் எடுப்பேன், நான் அதை ட்ரை பண்ணுவேன், தடுப்பேன் அப்படின்னு. நீ முடிஞ்ச தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லாம் பறந்துச்சு. செம்மையாக இருந்தது. அதே மாதிரி நம்ம அஜித்தா நடிக்கக்கூடிய நம்ம தலைவர் ஜூஸ் குமார் அவர்கள், அவரும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கத்தீஜா பண்ணக்கூடிய தர்ஷாவை தான் நல்லா பண்ணுறாங்க. பவித்ராவை நம்ம பேசியே ஆகணும். பெஸ்ட்டுனா எனக்கு தீபக் அண்ட் பவித்ரா தான். பவித்ரா அந்த அசின் கேரக்டரில் அந்த மாமி லாங்குவேஜ் வரமாட்டேது தவிர, மற்றபடி அவளுடைய கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இதை ரொம்ப சூப்பராக பண்ணுறா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தட் இஸ் வெரி வெரி குட். ரவீந்தர் அவர்கள் பார்த்திபன் கேரக்டர் நல்லாவே பண்ணுறாரு. அவர் ப்ரொடியூசர்னால அவர் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் வெரி 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 குட். அடுத்து வேறு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸில் ஒன்று நடந்துருச்சு. நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் டான்ஸ் ஆடிட்டாங்க. அதில் ரொம்ப க்யூட்டாக ஒரு 4 ஸ்டெப்பு தான், இப்படி அவ்வளோதான். மற்றபடி இதே திருப்பி பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்பை போட்டு முடிச்சிருச்சு. எவ்வளோ நாள் தான் எனக்கு 4 ஸ்டெப்பு தான் தெரியுங்கிறது இப்போ எடிட்டர் காட்டிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இது தனம் இல்லை, கண்டிப்பாக தண்டம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி ஒன்றும் புரோஜனம் கிடையாது. அடுத்து நீங்கள் சாச்சனா எடுத்தால் நல்லா பண்ணுறாங்க. ஹாசினி கேரக்டரில் ஜாக் க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. எல்லாருமே மிச்சம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக தான். இந்த அர்ணவ், அப்புறம் இந்த தண்டம் தனம், அப்புறம் அப்புறம் அந்த சுனிதா கேரக்டரு, அது யாருன்னே தெரில. ரியா எங்கே இருக்காங்கன்னே தெரில. அது என்ன கேரக்டர்னே நமக்கு இன்னும் மனசில் பதிய மாட்டேங்குது. முத்துக்குமரன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரும் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியும். மிச்சம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஆனஸ்ட்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். பட் நாட் பேட். எல்லோரும் அவங்க முடிஞ்சதை பண்ணுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களாம் பெஸ்ட்டு, நான் சொன்னவங்களாம் ஒர்ஸ்ட்டு அப்படிங்கிறத கேட்டகரியில் வருவோம். சரியா? அடுத்து அன்ஷிதா அவர்கள், நான் எதாச்சே பார்க்கல இப்படி ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உள்ளே போனால் தான் அன்ஷிதா விஷால் நல்லா இருப்பான், அவனை நீங்கள் ஆல்ரைட் பண்ண முடியும், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. உடனே உடைஞ்சிராத, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்ணவுக்கு பெப்பே, உள்ளே இருக்கிறவனுக்கு பெப்பே. ஸோ விஷாலுக்கு கண்டிப்பாக ஆதரவாக அன்ஷிதா உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வாரம் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் தான் தர்ஷிகாவும் அன்ஷிதா வருவாங்க. இந்த பொங்கல் வைக்கிற அந்த வாரத்துக்கு எல்லோரும் வருவாங்கல்ல, அந்த டைம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மேபி பேசினா உண்டு கண்டென்ட், அவ்வளோதான். மற்றபடி இந்த வாரம் கிடையாது, எந்த வேறு ஓல்டு கண்டென்ட்ஸ் கிடையாது. இந்த 8 பேர் தான், ஓகேங்களா, இந்த வாரத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லை. பட் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்ளை பண்ணிட்டாங்க. பாவம் விஷால் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அடுத்து தர்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்கல்ல, நான் 2 பேர் பேசிக்கிறோம், எல்லோரும் மூடுங்கடா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை. தேங்க்யூ கைஸ்.